இந்த வீடியோவில் நம்ம பின்னம் பற்றி பார்க்க போகிறோம். பின்னம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு பகுதியையும் பின்னம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு செவ்வகம் இருக்குது, அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு இதில் நிழலிட்டிருக்காங்க. இப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பின்னம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதை கீழே போட்டுறணும். 2 பகுதி, அதில் நிழலிடப்பட்ட பகுதி 1. இப்போ 1/2ன்னு எழுதுவோம். இது 3 இதாக பிரிச்சிருக்காங்க, அதில் 1 நிழலிட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது? 3 இருக்குது. அதை கீழே போடுவோம். மேலே நிழலிடப்பட்ட பகுதிங்கிறனால 1 எழுதுவோம். இது நிழலிடப்படாத பகுதியின் பின்னம் கேட்டாங்கன்னா மொத்தம் 3 பகுதி இருக்குது, அதில் நிழலிடாதது 2 இது. அப்போ 2/3ன்னு எழுதுவோம். இது சமான பின்னம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொடுக்கப்பட்ட பின்னத்தின் சமான பின்னத்தை கண்டறிய அப்பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, 2/4ன்னு இருக்குது. இப்போ இதோட சமான பின்னம் கண்டுபிடிக்கணும்னா பகுதியை எதால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தொகுதியும் பெருக்கணும். இப்போ 3ஆலே 2 சைடும் பெருக்கணும்னா 2×3 6/4×3 12. இப்போ 2/4ஓட சமான பின்னம் 6/12. ஏன் அப்படின்னா திரும்ப இதை 3ஆல் அடித்தோம்னா 2×3 6, 4×3 12. நமக்கு ரெண்டுமே 1 போல் வரும். இது பாருங்கள், 6/12ன்னு இருக்குது. இப்போது மேலே 2ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இது சமான பின்னமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 6ஐ நம்ம 3ஆல் வகுத்தா 2 கிடைக்கும். அப்போ நம்ம 12ஐயும் 3ஆல் வகுக்கணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 2ஐ 3ஆல் பெருக்குனா நம்ம கீழேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போது நமக்கு சமான பின்னம் கிடைக்கும். இது 6/12ன்னு கொடுத்து மேலே 2ன்னு கொடுத்துருக்காங்க. சமான பின்னமாக இருந்தால் கீழே என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6ஐ நம்ம 3ஆல் வகுத்தா 2 கிடைக்கும். அப்போது இந்த 12ஐயும் நம்ம 3ஆல் வகுக்கணும். 12ஐ 3ஆல் வகுத்தா 4. இப்போ ஆன்சர் இந்த இடத்துல 4ன்னு வரும். இப்போ சமான பின்னம் அப்படின்னா ஒரு பின்னத்தை எந்த நம்பரால் பெருக்கிறோமோ, பகுதியை எதால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் தொகுதியை பெருக்கணும். அதே மாதிரி சமான பின்னத்தில் பகுதியை எதால் வகுக்கிறோமோ அதே எண்ணால் தான் தொகுதியும் வகுக்கணும். இதுதான் சமான பின்னம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. 3/4 மற்றும் 2/7ன் 3 சமான பின்னங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 இது கண்டுபிடிக்கணும்னா 3/4 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலையும் கீழே 2ஆல் பெருக்கும். 3×2 6/4×2 8. இது 1. 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3/4 3ஆல் மேலையும் கீழேயும் பெருக்கணும்னா 3×3 9/4×3 12. அடுத்து பாருங்கள், 4ஆல் பெருக்கும். 3×12/4 16. அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு 3 இதுனா 6/8 9/12 12/16. இது எல்லாமே சமம்தான். 3/4 = 6/8 = 9/12 = 12/16. ஏன்னா நம்ம இதை அடித்தோம்னா நமக்கு இந்த 3/4 தான் கிடைக்கும். ஏன்னா 6/8 2ஆல் அடித்தோம்னா 3×2 6 4×2 8. இதை 3ஆல் அடித்தோம்னா 3×3 9 4×3 12. இதை 4ஆல் அடித்தோம்னா 3×12 4×16. அதனால தான் இதை சமான பின்னம் சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், 2/7க்கு 3 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் மேலே கீழே பெருக்கணும்னா 2×4 4/7 2ஐயும் 7ஐயும் பெருக்கினா 14. அடுத்து 2/7 மேலே கீழே 3ஆல் பெருக்கணும்னா 2×3 6/3 21. அடுத்து 2/7 × 4/4ன்னு போட்டோம்னா 2×8 28. இப்போது 2/7ஓட சமான பின்னம் என்னது? 4/14. அடுத்து 6/21. அடுத்து 8/28. புக்கிலெல்லாம் இன்னும் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சம்மு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள்லாம் புக்கை வச்சு பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாணவன்
10க்கு ஒரு பாடத்தில் 7 மதிப்பெண் வாங்குறாங்க, இன்னொரு பாடத்தில் 10க்கு 8 மதிப்பெண் வாங்குறாங்க. இப்போ அந்த இதை பார்த்தோம்னா நமக்கு 8 தான் அதிக மதிப்பெண் தெரியும். ஏன்னா பகுதி வந்து ஒன்று போல் இருந்ததுன்னா மேலே தொகுதியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று பாருங்கள், 20க்கு 13 மார்க் எடுக்கிறாங்க ஒரு பாடத்தில், இன்னொன்று வந்து 10க்கு 9 இது எடுக்கிறாங்க. இப்போது இதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக மீச்சிமா எடுக்கணும். ஏன்னா பகுதியை வந்து ஒன்று போல் மாற்றணும். இது வந்து 20க்கு 13 மார்க் எடுத்திருக்காங்க, இது வந்து 10க்கு 9 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போது நம்ம எது அதிகம் கண்டுபிடிக்கணும்னா மீச்சிமா எடுக்கணும், ரெண்டையும் ஒன்று போல் ஆக்கணும். 10க்கும் 20க்கும் மீச்சிமா எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா I 2 10, 5 2 20, அடுத்து 5ஆல் போட்டோம்னா E 2 10, சாரி 1 5 5, E 2 10, அப்போது E 2 4, 20. மீச்சிமா வந்து நமக்கு 20ன்னு வரும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 20ன்னு இருக்குது, அப்போ 13/20 அப்படியே போட்டுடலாம். அடுத்து வந்து 10ன்னு இருக்குது, 10 20ஆக மாற்றோம்னா நம்ம கீழே 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போ 9 2 18/5 20. அப்போது எதில் அதிக மார்க்னா இந்த 9/10 தான். ஏன்னா இதை 20ஆக மாற்றும் போது நமக்கு 18ன்னு வருது. ஃபஸ்ட்டு இதில் வந்து 13ன்னு இருக்குது. அப்போது நமக்கு 18/20 தான் அதிகம். கூட்டல் கழித்தலில் இருக்கும்போது பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து நம்ம பகுதியை பார்க்கணும். பகுதி ஒன்று போல் இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். அப்படி வேறு வேறையாக இருந்ததுன்னா பகுதியை ஒன்று போல் மாற்றிட்டு அடுத்து நம்ம கூட்டணும். இன்னொன்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/6, 4/5, இப்படி 2 இது இருக்குது. இதில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே பகுதியை பார்க்கணும், ஒன்று போல் இருந்ததுன்னா தொகுதியை பார்த்துட்டு சொல்லிடலாம். இங்கே வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம மீச்சிமா எடுக்கணும். 5க்கும் 6க்கும் மீச்சிமா எடுத்தால் 5 30. இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 5/6, இந்த 6 30ஆக மாற்றோம்னா நம்ம 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்குவோம். இப்போ 5 25/5 30. அடுத்து 2ஆவது பாருங்கள் 4/5, இந்த 5 30ஆக மாற்றோம்னா 6ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 6ஆல் பெருக்குவோம். அப்போ 4 24/5 30. அப்போ நமக்கு பெரியது என்னது 25/30, அதாவது 5/6 தான் பெருசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மதி வந்து 2/5, நந்தினி வந்து 1/3. இப்போ பகுதி வந்து ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. பகுதி வேறு வேறையாக இருக்குது, அப்போ நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கணும். 5க்கும் 3க்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சோம்னா 15ன்னு வரும். இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து மதி 2/5, இந்த 5 15ஆக மாற்றோம்னா நம்ம 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 23 6/5 15. அடுத்து பாருங்கள் நந்தினி 1/3. இப்போ 3 நம்ம 15ஆக மாற்றோம்னா 5ஆல் பெருக்குவோம். அப்போ கீழே 5ஆல் பெருக்கும்போது நம்ம மேலே 5ஆல் பெருக்கணும். ஏன் அப்படின்னா இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த மதிப்பு அப்படியே இருக்கும். அதனால தான் எந்த நம்பரால் கீழே பெருக்கிறோமோ அதே நம்பரால் மேலே பெருக்கிறோம். இப்போ 1 5 பெருக்குனா 5/3 5 பெருக்குனா 15. இப்போ 2 இடத்துலையுமே 15ன்னு இருக்குது. அப்போ நம்ம தொகுதியை பார்த்து எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துடலாம். மதி சாப்பிட்டது தான் அதிகம். அப்போ மதி சாப்பிட்டது தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு வரும். 2/5 கிரேட்டர் தென் 1/3. ஏன்னா இதுதானே அதிகம். அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 3. வினோதா, செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன. வினோதா தன் புட்டியில் 1/2 பகுதியும், செந்தமிழ் தன் புட்டியில் 3/4 பகுதியும், முகிலரசி தன் புட்டியில் 1/4 பகுதியும் நிரப்பினார்கள் எனில் முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் கேட்டிருக்காங்க.
இப்போ நம்ம பகுதியை பார்க்கணும், வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம மீச்சிமா எடுக்கணும். 2 4 4 இதுக்கு மீச்சிமா எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா ஓ 2 2 2 4 2 4 திரும்ப 2ஆல் போட்டோம்னா 1 1 1. அப்போ நமக்கு மீச்சிமா வந்து 4. ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது 1/2ன்னு இருக்குது. இப்போ கீழே வந்து 4ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போ 2/4. இது வந்து வினோதா. அடுத்து செந்தமிழுக்கு வந்து ஏற்கனவே பகுதி வந்து 4 தான் இருக்குது. இப்போ செந்தமிழ் வந்து 3/4. முகிலரசி முகிலரசி 1/4. இப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதிகமாக நிரப்பியிருக்கிறது செந்தமிழ், இவங்களுக்கு தான் முதல் பரிசு. அடுத்து பாருங்கள் 2/4 வினோதா வந்து 2வது பரிசு, முகிலரசி வந்து 3வது பரிசு. அடுத்த சம் பாருங்க, எடுத்துக்காட்டு 4. 2/3 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். நம்ம பகுதியை பார்க்கணும், எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ ஒன்று போல் மாற்றோம்னா மீச்சிமா எடுக்கணும். 3 6 9 இது எல்லாமே 3ஆல் போகும். 3ஆல் போட்டோம்னா 1 3 3 2 3 6 3 9. அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ எல்லாத்தையும் பெருக்கிறோம். 3 9 9 18. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 2/3ன்னு இருக்குது. இதை நம்ம 18ஆக மாற்றணும். 3 18ஆக மாற்றோம்னா நம்ம 6ஆல் பெருக்கணும். கீழே 6ஆல் பெருக்கும்போது மேலே 6ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 12/18ன்னு கிடைக்கும். அடுத்து 1/6ன்னு இருக்குது. இந்த 6ஐ நம்ம 18ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கும். 1 3 3/3 18. அடுத்து பாருங்கள் 4/9. 9ஐ 18ஆக மாற்றோம்னா நம்ம 2ஆல் பெருக்கும். இப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இப்போ 4 2 8/9 18. இப்போ பாருங்கள் எல்லா இதுலையும் கீழே வந்து 18 வந்துருச்சு. அப்போ மேலே சின்ன நம்பர் என்னது, ஃபஸ்ட்டு 3/18. அதுக்கு நேராக இருக்கிறது என்னது 1/6. அடுத்து பாருங்கள் 8. இதுக்கு நேராக இருக்கிறது 4/9. அடுத்து தான் கடைசியாக 12/18. ஏன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ 2/3. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகும். இப்போ 1/6, 4/9, 2/3ன்னு வரும். அடுத்து பாருங்க, ஓரலகு பின்னம்னா ஒரு பின்னத்தின் தொகுதி ஒன்றாக இருப்பின் அப்பின்னம் ஓரலகு பின்னம் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, 1/7 தொகுதியில் 1 இருக்குது. அப்போ இது வந்து ஓரலகு பின்னம். இப்போ 2 இது கொடுத்துருக்காங்க. ஓரலகு பின்னத்தில் 1/7 1, இன்னொன்று வந்து 1/5. இதை ஒப்பிடணும்னா எப்பயுமே கீழே வந்து பகுதியில் சின்ன எண் இருக்கிறது தான் பெரிய பின்னமாக வரும். அது வந்து நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்த்ததுமே சொல்லிடலாம் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு செஞ்சு பார்ப்போம். இப்போ 2 இதையும் ஒப்பிடணும்னா கீழே வந்து பகுதி 1 போல் இருக்கணும். அப்படி இல்லாட்டி மீச்சிமா எடுப்போம். 7க்கும் 5க்கும் மீச்சிமா எடுத்தோம்னா 35ன்னு கிடைக்கும். 1/7 7 35ஆக மாற்றோம்னா 5ஆல் பெருக்கும். அப்போ மேலே 5ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 5/35ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 1/5ன்னு இருக்குது. இப்போ 5 35ஆக மாற்றோம்னா 7ஆல் பெருக்கும். மேலே 7ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 7/35ன்னு கிடைக்கும். அப்போது ஓரலகு பின்னம் 2 எடுத்தோம்னா பகுதியில் என்ன எண் வந்து சிறுசாக இருக்கோ அதுதான் பெரிய பின்னமாக இருக்கும். இதே இது பகுதியில் பெரிய நம்பராக இருக்கிறது சின்ன பின்னமாக இருக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே எது பெருசு சிறுசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், பின்னங்களின் கூட்டல் 2/3 3/5 இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததான் பின்னத்தில் கீழே வந்து பகுதி வந்து 1 போல் இருந்தால் டைரெக்டாக கூட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மீச்சிமா எடுக்கணும். 3க்கும் 5க்கும் மீச்சிமா எடுத்தால் நமக்கு 15. இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 2/3. 3ஐ 15ஆக மாற்றோம்னா 5ஆல் பெருக்கும். மேலே 5ஆல் பெருக்கும். இப்போ 2 10 ப்ளஸ், ஏன்னா கூட்ட தான் சொல்லியிருக்காங்க. 5 கீழே இருக்கா, இதை 15ஆக மாற்றோம்னா நம்ம 3ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கும். இப்போ 3 9. இப்போ 10ஐயும் 9ஐயும் கூட்டுனா 19/15ன்னு கிடைக்கும்.
கூட்டும்போது நம்ம கீழே வந்து கூட்டிடக்கூடாது, மீச்சமாக எடுத்து அந்த மதிப்பை தான் போடணும். இப்போ 2/3 ப்ளஸ் 3/5ன்னு இருந்ததுன்னா இதை டேரெக்டாக கூட்டக்கூடாது. கீழே 3ஐயும் 5ஐயும் கூட்டி 8ன்னு போடக்கூடாது, மீச்சமாக கண்டுபிடிச்சி அந்த நம்பர் தான் போடணும். இதே இது 2/3 ப்ளஸ் 3/3ன்னு இருக்குன்னா நம்ம இந்த 2ஐயும் பொதுவாக தான் எழுதணும். இப்போ 3,3க்கு மீச்சமாக எடுத்தோம்னா 3ன்னு வரும், 1 1. அப்போ இதோட மீச்சமாக தான் எழுதணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி 2/3 ப்ளஸ் 3/5ன்னு இருக்கா, இதையும் பெருக்கணும். 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15. அடுத்து இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டணும். 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10 ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டோம். 3ஐயும் பெருக்குனா 9. இப்போ கூட்டணும்னா 19/15. இப்படி செய்கிறது வந்து எப்போ ஈஸியாக இருக்கும்னா சின்ன நம்பராக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சிடலாம். அப்படி இல்லை பெரிய நம்பராக இருந்ததுன்னா நம்ம மீச்சமாக எடுத்து செய்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால 3ஐயும் 5ஐயும் பெருக்கி நம்ம ஈஸியாக 15ன்னு போட்டோம். இதே இது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். 5/25 கூட்டல் 5/50ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது கூட்டும்போது இதையும் பெருக்கணும்னா 25 5 5 25 மிச்சம் 2 2 10 12. இந்த ஒரு 0 இருக்கா, 1250ன்னு போடுவோம். அப்போ இதையும் பெருக்குவோம். 5 25 0 இருக்கு போட்டுருவோம். அடுத்து இப்படி பெருக்கணும்னா 25 5 பெருக்கணும்னா நமக்கு 125. இப்போ இதை கூட்டணும்னா 125ஐயும் 250ஐயும் கூட்டணும்னா 5 7 3 375/1250ன்னு வரும். அடுத்து இதை 5ஆல் அடிக்கலாம், ரெண்டையுமே. 7 5 35 மிச்சம் 2 5 25 2 10 மிச்சம் 2 5 25 0. திரும்ப 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 2 5 25 5 25 0. நமக்கு ஆன்சர் 15/50ன்னு கிடைக்கும். இப்படி செஞ்சோம்னா நம்ம இதே இது மீச்சமாக எடுத்து செஞ்சோம்னா 5/25 ப்ளஸ் 5/50ன்னு இருக்குது. இதுக்கு மீச்சமாக எடுத்தோம்னா 25,50. 5ஆல் போட்டோம்னா 5 25 1 5 0. திரும்ப 5ஆல் போட்டோம்னா 1 5 2 10 5 25 25 2 50. இப்போ 25க்கும் 50க்கும் மீச்சிமா 50. இப்போ மீச்சிமாவை கீழே பொதுவாக போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இது எடுப்போமா 5/25. இந்த 25 50ஆக மாற்றோம்னா நம்ம 2ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். இப்போ 2 10ன்னு வரும். ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். இங்கே ஏற்கனவே கீழே 50 தான் இருக்குது. அப்போ இந்த மேலே உள்ள 5 மட்டும் போடுவோம். இப்போ இதை கூட்டணும்னா 15/50ன்னு கிடைக்கும். திரும்ப இதையுமே நம்ம 5ஆல் அடிக்கலாம். அதாவது இந்த மெத்தடு வந்து நமக்கு சின்ன நம்பராக இருந்ததுன்னா செய்ய ஈஸி. இப்போ கீழெல்லாம் பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம மீச்சமாக எடுத்து செய்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 2 மெத்தடுமே பார்த்துக்கோங்க. பெரிய நம்பராக வரும்போது கண்டிப்பாக மீச்சமாக கண்டுபிடிச்சி கூட்டுங்க. அடுத்த சம் பாருங்க. சுருக்குக 3/7 ப்ளஸ் 2/3. இப்போ கீழே பாருங்கள், 1ல் 7 இருக்குது, இன்னொன்றில் 3 இருக்குது. இப்போ நம்ம மீச்சமாக எடுத்தோம்னா 7க்கும் 3க்கும் மீச்சமாக எடுக்கும்போது 21ன்னு வரும். 21 கீழே போட்டுருவோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை எடுப்போம் 3/7. இந்த 7 21 மாற்றியாச்சு. அப்போ இதை வந்து 3ஆல் பெருக்கினா தான் 21. அப்போ நம்ம மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 3 9 ப்ளஸ் ரெண்டாவது இதில் 3 தான் 21 மாற்றிருக்கோம். அதாவது 7ஆல் பெருக்கியிருக்கோம். 3 21. அப்போ மேலேயும் 7ஆல் பெருக்கணும். அப்போ 7 14. இப்போ 9ஐயும் 14ஐயும் கூட்டுனா நமக்கு 23/21ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 3/4 மைனஸ் 1/2. கழித்தல்லாம் அதே மாதிரி தான். பகுதி ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக கழிச்சிடலாம். இங்கே 1ல் 4 இன்னொன்றில் வந்து 2ன்னு இருக்குது. அப்போ மீச்சமாக எடுக்கணும். 2க்கும் 4க்கும் மீச்சமாக எடுத்தால் 4. அதை கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து
ஏற்கனவே 4 தான் இருக்குது, அதனால் இந்த 3 மட்டும் அப்படியே போட்டுடலாம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போடுவோம். 1/2 2 4 மாற்றோம்னா நம்ம கீழே வந்து 2ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் நம்ம 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 2. இப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா 1/4. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 1/4ன்னு வரும். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 9. 3/4 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வேறுபாடுனா வித்தியாசம். அப்போ நம்ம கழிப்போம். 3/4 மைனஸ் 2/7. இப்போ 4க்கும் 7க்கும் மீச்சமாக எடுத்தால் 4 28. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3/4ன்னு இருக்குது. 4 28 மாற்றோம்னா நம்ம 7ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 7ஆல் பெருக்கணும். 3 21. மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். 2/7ன்னு இருக்குது. 7 28 மாற்றோம்னா 4ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே 4ஆல் பெருக்குவோம். 8. இப்போ 21லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 13ன்னு வரும். ஆன்சர் வந்து 13/28. அடுத்து பாருங்கள், தகா பின்னம் கலப்பு பின்னம் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு கலப்பு பின்னம்னா ஏற்கனவே தெரியும், 2 1/2ன்னு இருக்கும். அதாவது பின்னத்துக்கு முன்னாடி ஒரு முழு எண் இருக்கும். இது தகா பின்னம் அப்படின்னா நமக்கு கீழே பகுதியை விட தொகுதி வந்து பெருசாக இருக்கிறது வந்து தகா பின்னம் சொல்லுவோம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 5/2 பகுதி வந்து 2 இருக்குது, தொகுதி வந்து 5 இருக்குது. இந்த 2 விட 5, அதாவது தொகுதி பெருசாக இருக்குது. இதை வந்து தகா பின்னம் சொல்கிறோம். இப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக எப்படி மாற்றோம்னா 5 2ஆல் வகுப்போம். 2 4. இப்போ மீதம் 1 வரும். இப்போ தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றோம்னா நம்ம இங்கே ஈவு இருக்குல்ல, இதை வந்து இங்கே போடுவோம். ஈவு. அடுத்து மீதி எங்கே போடுவோம்? பை எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை போடுவோம். அதனால்தான் கலப்பு பின்னம் ஈக்குவல் டு ஈவு ப்ளஸ் மீதி பை வகுக்கும் எண் கொடுத்துருக்காங்க. ஈவு என்னது நமக்கு 2 ப்ளஸ் மீதி என்னது 1 வகுக்கும் எண் வந்து 2. 2ஆல் தானே வகுக்கிறோம். இந்த 2 ப்ளஸ் 1/2 நம்ம 2 1/2ன்னு எழுதலாம். இப்போ தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எப்படி மாற்றணும்னு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், 5 3/7 தகா பின்னமாக மாற்று. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இதை பெருக்கி 5 7 பெருக்கி இதோட 3 கூட்டணும்னா நமக்கு அது வந்து தகா பின்னமாக மாறிடும். இப்போ 5 7 பெருக்கணும்னா 7 35. 35ஓட 3 கூட்டணும்னா 38 இங்கே என்ன இருக்கோ அதை போட்டுருவோம். அதுக்கு ஃபார்முலா வந்து தகா பின்னம் ஈக்குவல் டு முழு எண் இன்ட்டு பகுதி. நான் இந்த முழு எண்ணையும் பகுதியும் பெருக்குவோம், அதோட தொகுதியை கூட்டுவோம், ப்ளஸ் தொகுதி பை பகுதி. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 11. 17/3 கலப்பு பின்னமாக மாற்றுக. நமக்கு கலப்பு பின்னம்னா தெரியும், 17 3ஆல் வகுப்போமா. 5 15. இப்போ கழிச்சோம்னா 2. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ஈவை எழுதுவோம். அடுத்து மீதி. அடுத்து எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை எழுதுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 5 2/3.